ஹாய் வியூவர்ஸ், குட் மார்னிங். நம்ம இப்போ இந்த வீடியோவில் GSTR1 எப்படி ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஆன்லைனில் ஃபைல் பண்ணுறது அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவிலேருந்து ஒவ்வொரு வீடியோக்கும் கண்டென்ட் ஸ்லைட் ஆட் பண்ணுறனோ இல்லையோ, இந்த சப்ஸ்கிரைப் ஸ்லைடை இப்போ மறக்காமல் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். Because guys, please, if you find my content useful, then please support me by subscribing my channel. லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒருத்தங்க ஒன் பர்சன் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் என்னோட வீடியோக்கு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஹீ ஆல்சோ அண்ட் தட் பர்சன் ஆல்சோ சப்ஸ்கிரைப்டு மை சேனல். ஸோ ஐ ஃபீல் ஸோ குட் அபவுட் இட். கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஸோ கைஸ், ஐ தேங்க் தட் பர்சன் அகெயின் ஃபார் என்கரேஜிங் மீ. And if anyone have any account related or tax related subjectsல டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக. ஓகே கைஸ், நம்ம இப்போ GSTR1குள்ளே நம்ம ஜம்ப் பண்ணிடலாம். ஸோ இதுதான் உங்களோட ஜிஎஸ்டி போர்ட்டல், ஓகேங்களா? ஸோ இங்கே இந்த ரிட்டர்ன் டேஷ்போர்ட் வந்து ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டேக்ஸ் பீரியட்க்கு வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை இங்கே சூஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்கள் ஃபினான்ஷியல் இயர் வந்து 26-27 அண்ட் வந்து ஏப்ரல் டு ஜூன் குவார்ட்டரில் மே மந்த்துக்கு நீங்கள் இப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்க. ஸோ மே மந்த் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஏப்ரல் மந்த்துக்கு மே 11th GSTR1 வந்து ஃபைல் பண்ணி சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ மே மந்த் ரிட்டர்ன் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ நான் மே மந்த் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து கிளிக் ஆன் வந்து சர்ச். ஸோ இங்கே வந்து யூ கிவ் வந்து prepare online GSTR1. ஸோ உங்களோட ரிட்டர்ன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ முதல்ல வந்து நம்ம வந்து GSTR1ஓட ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். இங்கே இருக்கிற ஈச் டேபிள்ஸ் என்னென்ன மீனிங் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு டெமோ எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு மே மந்தில் உங்களுக்கு பிஸ்னஸே இல்லை அப்படின்னா, அதாவது சேல்ஸ் இல்லை, பர்ச்சேஸ் இல்லை, டேக்ஸ் லைபிலிட்டி எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வந்து நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் நில் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணணும்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இங்கே இருக்கிற இந்த செக் பாக்ஸை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இங்கே செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து GSTR1 வந்து நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். இஃப் யூ ஹேவ் நோ அவுட்வர்ட் சப்ளைஸ், அப்புறம் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஏர்லியர் பீரியட்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்வார்ட் சப்ளைஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த ஃபைல் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து கொடுத்துடணும், ஓகேங்களா? நீங்கள் இந்த ஃபைல் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் வந்து தந்தானே உங்களுக்கு வந்து அந்த ப்ரிவ்யூ விண்டோ வரும். நீங்கள் ப்ரிவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ரிட்டர்ன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட ஓடிபி ரெஜிஸ்டர்ட் மொபைல் உங்களோட நீங்கள் உங்கள் போர்ட்டலோட என்ன மொபைல் நம்பர் வந்து நீங்கள் லிங்க் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்களோ அதுக்கு ஓடிபி போகும். ஸோ நீங்கள் அந்த ஓடிபி வச்சு நீங்கள் ரிட்டர்ன் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ARN அக்னாலஜ் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இட் இஸ் வந்து ஜென்ரேட்டட், இட் மீன்ஸ் யூ ஹேவ் கம்ப்ளீட்லி ஃபைல் த ரிட்டர்ன், ஃபினிஷ்ட் ஃபைலிங் யோர் ரிட்டர்ன். ஸோ உங்கள் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் அந்த ARN வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ நான் இப்போ நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலை. ஸோ நான் வந்து நான் இதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலை. ஸோ நான் இங்கே வந்து பேக் கொடுத்துக்கிறேன். ஓகே, கிளிக் ஆன் சர்ச், ப்ரிப்பேர் ஆன்லைன். ஸோ இப்போ வந்து நம்ம GSTR1 வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை ஒரு சப்ளையராக நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மே மந்த் பீரியடில் நீங்கள் வந்து ஒரு சப்ளையர், நீங்கள் வந்து இப்போ இந்த ஃபாலோயிங் நீங்கள் இஷ்யூ பண்ணுற இன்வாய்ஸஸ், நீங்கள் என்னென்ன பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்கே எங்கே ரிப்போர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். GSTR1 வந்து உங்களோட சேல்ஸ், அதாவது நீங்கள் ஒரு டேக்ஸ் பீரியடில் நீங்கள் பண்ண அவுட்வர்ட் சப்ளைஸை வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்க, இந்த ரிட்டர்னு, ஓகேங்களா? சேல்ஸ் ஆர் அவுட்வர்ட் சப்ளைஸ் டீட்டெயில்ஸ், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் இந்த மே மந்த் பீரியடில் நீங்கள் ஒரு சப்ளையர், இப்போ நீங்கள் வந்து ஒரு B2B இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கீங்க, அதாவது ஒரு ரெஜிஸ்டர்ட் பையருக்கு நீங்கள் இப்போ வந்து சப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அப்போனா அந்த டேட்டாவை வந்து நீங்கள் இங்கே டேபிள் 4A நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும், ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இந்த டேபிள் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து ஆட் ரெக்கார்ட் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஒவ்வொரு ரெக்கார்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அதாவது இன்வாய்ஸ் வைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் B2B இன்வாய்ஸஸ்க்கு நீங்கள் கொடுக்கணும், ஓகேங்களா?
ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஏன் இன்வாய்ஸ் வைஸ் டீட்டெயில் கொடுக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இந்த ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்னில் இருக்கிற மெயின் கீ டேர்ம்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லா பேசிக்ஸுமே நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். என்னால் திரும்ப இங்கே வந்து பழைய கான்செப்டை ரிப்பீட் பண்ண முடியாது. பிகாஸ் வந்து உங்களுக்கு வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாயிரும். இங்கே நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 தான். ஓகேங்களா? எனி நியூ கான்செப்ட்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணாதது ஏதாவது இருக்கும், அதை தான் நான் இப்போ இங்கே இருந்துச்சுன்னா நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நான் பண்ண வீடியோஸை பார்த்துட்டு வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், நல்லாவே புரியும். ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட வந்து யாருக்காவது B2B சப்ளை நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அஸ் அ சப்ளையர் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ இங்கே எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் இங்கே வந்து என்டர் பண்ணிக்குவீங்க. ஓகேங்களா? நான் ஒரு வந்து டெமோ எக்ஸாம்பிள் பின்னாடி எடுப்பேன். அப்போ வந்து நான் வந்து இங்கே ஒரு இன்வாய்ஸ் ரிப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே புரியும் நல்லாவே. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க பண்ண அந்த B2B சப்ளை வந்து if it is covered under RCM, that is the recipient is liable to pay taxனா அப்பனா இந்த சப்ளை அட்ராக்ட் ரிவர்ஸ் சார்ஜ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணிட்டு நீங்க இந்த டேபிள்ஸ் டேட்டா வந்து நீங்க வந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீம்ட் எக்ஸ்போர்ட்டுங்க. ஓகேங்களா? ஸோ இஃப் யூ ஆர் டூயிங் எனி டீம்ட் எக்ஸ்போர்ட்னா தென் வந்து நீங்கள் இந்த டீம்ட் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ டீம்ட் எக்ஸ்போர்ட்னா என்ன அப்படின்ற கான்செப்டை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது நீங்கள் வந்து இப்போ யூஸ்வலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்ஸ்னால் என்ன, நம்ம வந்து கூட்ஸ் வந்து அவுட் சைட் இந்தியா வந்து சென்ட் பண்ணுவோம். அண்ட் பேமெண்ட் வில் பி இன் வந்து ஃபாரின் கரன்சி. கரெக்ட்டுங்களா? பட் டீம்ட் எக்ஸ்போர்ட்னா நீங்கள் சப்ளை வந்து வித்தின் இந்தியா தான் பண்ணுவீங்க. பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்தியன் ருபீஸில் தான் பே பண்ணுவாங்க. பட் ஸ்டில் இட் வில் பி கிவன் எக்ஸ்போர்ட் லைக் பெனிஃபிட்ஸ். அதுக்கு பேர் தான் டீம்ட் எக்ஸ்போர்ட். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா EOU எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட். ஸோ நீங்கள் இப்போ இந்த எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட்க்கு நீங்கள் ஏதாவது சப்ளை பண்ணீங்கன்னா அது வந்து டீம்ட் எக்ஸ்போர்ட்டில் உங்களுக்கு வந்து கவர் ஆகுது. எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட்னா என்னென்னா அவங்களோட மேஜர் ப்ரொடக்ஷன் வந்து அது இந்தியாவில் தான் உங்களுக்கு வந்து சிட்டுவேட் ஆகிருக்கும். பட் அதோட மேஜர் ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அந்த யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுற மேஜர் ப்ரொடக்ஷன் வந்து அவங்க வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவுட் சைட் இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்களோட இன்வார்ட் சப்ளைஸ்க்கு வந்து உங்களுக்கு இந்த டீம்டு எக்ஸ்போர்ட் லைக் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏதாவது EOUக்கு நீங்கள் வந்து சப்ளை பண்ணீங்கன்னா அப்போனா இட்ஸ் ட்ரீட்டட் ஆஸ் வந்து டீம்டு எக்ஸ்போர்ட். ஸோ இந்த டீம்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஐஆர்என் நம்பர்லாம் நான் உங்களுக்கு வந்து என்னன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சப்போஸ் இஃப் இன்வாய்ஸ் பிகம்ஸ் அப்ளிகபிள் ஃபார் யூ, உங்கள் டேர்ன் ஓவர் வந்து மோர் தென் 5 crores இருந்துச்சுன்னா அப்போனா நீங்கள் உங்கள் B2B சப்ளைஸ்க்கும் அண்ட் கிரெடிட் நோட் டெபிட் நோட்ஸ்க்கும் நீங்கள் வந்து இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும். அப்படி ஜென்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐஆர்என் வந்து இஷ்யூ ஆகும். சிஸ்டம் வந்து GST இன்வாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல்லேருந்து ஒரு ஐஆர்என் நம்பர் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஐஆர்என் நம்பர் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு அப்படியே ஆட்டோ பாப்புலேட் ஆகும். அந்த டேட்டா அப்படியே இங்கே வந்துடும். ஓகேங்களா? அதுதான் இந்த வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க, ஐஆர்என் நம்பர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஸ் சப்ளைஸ் வித் வந்து பேமெண்ட். ஓகேங்களா? அதாவது நீங்கள் இப்போ ஒரு செஸ் சப்ளைக்கு நீங்கள் ஒரு செஸ்ஸுக்கு வந்து செஸ் யூனிட் ஒரு டெவலப்பருக்கு நீங்கள் இப்போ சப்ளை பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் இந்த செக் பாக்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் வந்து டிசேபிளாக இருக்குது, நான் எப்படி கிளிக் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸ் வச்சு உங்கள் செக் பாக்ஸ் வந்து எனேபிள் ஆகும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் உங்களோட இப்போ நீங்கள் இந்த ரெசிபியன்ட் GST நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்கல்ல, ஸோ அந்த நீங்கள் மென்ஷன் பண்ணானேயே நம்ம GST போர்ட்டல் வந்து யார் ரெசிபியன்ட்ன்றதை பார்க்கும் வந்து. ஓகேங்களா? ரெசிபியன்ட் வந்து செஸ் யூனிட்டாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுற டேட்டா பொறுத்து இங்கே இருக்கிற மிச்ச ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ செஸ் சப்ளைஸ் வித் பேமெண்ட், அதாவது நீங்கள் வந்து ஒரு செஸ் யூனிட்க்கு நீங்கள் வந்து சப்ளை பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து IGST பே பண்ணி நீங்கள் வந்து சப்ளை பண்ணுறீங்க. அண்ட் வந்து ஆஃப்டர் சப்ளை யூ கேன் கிளைம் கிரெடிட் ஆஃப் IGST பெய்டு. ஓகேங்களா? ஸோ அந்த பட்சத்தில் தீஸ் ஆர் வந்து ஜீரோ ரேட்டட் சப்ளைஸ். நான் ஜீரோ ரேட்டட் சப்ளை கான்செப்ட் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சப்ளை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து எனேபிள் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செஸ் சப்ளைஸ் வித்தவுட் பேமெண்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு செஸ் யூனிட் ஆர் வந்து டெவலப்பருக்கு நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க, பட் வந்து வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் GST, தட் இஸ் வந்து IGST,
தட் இஸ் நீங்கள் வந்து எல்யூடி நீங்கள் வந்து டிக்ளரேஷன், தட் இஸ் லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் டிக்ளரேஷன் ஜிஎஸ்டி போர்ட்டலில் உங்களுக்கு வந்து ஃபார்ம் 11 உங்களுக்கு வந்து RFD 11 ஒரு ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த டிக்ளரேஷன் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும் ஜிஎஸ்டி போர்ட்டலில். ஸோ நீங்கள் அந்த எல்யூடி டிக்ளரேஷன் ஃபைல் பண்ணி நீங்கள் வந்து செஸ்ஸுக்கு வந்து நீங்கள் சப்ளை பண்ணிங்கன்னா அப்போ வந்து நீங்கள் என்னென்னா நீங்கள் ஜிஎஸ்டி, தட் இஸ் ஐஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ணாமல் நீங்கள் வந்து நீங்கள் வந்து சப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த செக் பாக்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ் அ சப்ளை எலிஜிபிள் டு பி டேக்ஸ் அட் டிஃபரன்ஷியல் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து என்னென்னா, யூஸ்வலி நம்ம ஜிஎஸ்டி ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ரேட்ஸாக தான் இருக்கும் வந்து. ஓகேங்களா? ஃபுல் ஒரு சப்ளை மேலே ஃபுல் ரேட்ஸ் தான் அப்ளிகபிள் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து 5%, 18% அந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போது அந்த ரேட்ஸில் நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஷியல் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வந்து அப்ளிகபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே அந்த டிஃப்ரென்ஷியல் பர்சன்டேஜ் என்டர் பண்ணுவீங்க. அதாவது இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியல் பர்சன்டேஜ் ரேட்ஸ் வந்து எந்தெந்த கூட்ஸ் ஆர் சர்வீசஸ்க்கு அப்ளை ஆகுதோ அதுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது டிபார்ட்மெண்ட் வந்து தனியாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா அப்போனா நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளிகபிள் பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் ரேட் என்னன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதாவது இப்போ இங்கே 65% இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதாவது இப்போ ஆக்சுவல் ரேட் வந்து டோட்டல் ஃபுல் ரேட் வந்து 18%. அதில் நீங்கள் 65% நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணால் போதும் அப்படின்னு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா இந்த சப்ளைக்கு அப்போ நீங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பட் யூஸ்வலி இந்த ஆப்ஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம். ஓகேங்களா? எப்போவுமே யூஸ்வலி ஃபுல் ரேட்ஸ் தான் உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, பட் வந்து இப்போ நார்மல் வந்து B2B இன்வாய்ஸஸ் ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் எதுவுமே நீங்கள் கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, என்ன அப்ளிகபிள் ஆகாது. நீங்கள் உங்கள் டேரெக்டாக உங்களோட ரெசிபியன் ஜிஎஸ்டின்னு எல்லாமே போட்டு நீங்கள் உங்களோட வேல்யூஸ் நீங்கள் இங்கே வந்து என்டர் பண்ணிக்கணும். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டாக்ஸபிள் வேல்யூ. ஓகேங்களா? டாக்ஸபிள் வேல்யூ ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட் கிவ்ஸ் வந்து உங்களுக்கு டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ. ஓகேங்களா? திஸ் இஸ் த டாக்ஸபிள் வேல்யூ ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட் சேர்த்துனீங்கன்னா யூ வில் கெட் த டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ. ஸோ த இன்வாய்ஸ் வேல்யூ இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் வந்து ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ அந்த வேர்டிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது ஏன் முக்கியன்றத இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் இது பார்த்தா உங்களுக்கு தெரிய வரும். பாருங்க டேபிள் 5. ஓகேங்களா? ஸோ ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து 4Aல வந்து யூ வில் என்டர் த B2B இன்வாய்ஸஸ் அண்ட் வந்து 6Bயில் வந்து செஸ் சப்ளைஸ் வந்து என்டர் பண்ணுவீங்க. 6Eயில் வந்து டீம்டு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து என்டர் பண்ணுவீங்க. இந்த டேபிள்லாம் நாங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் அந்த கரஸ்பாண்டிங் செக் பாக்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்தந்த ஃபீல்டு உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் 5. ஓகேங்களா? ஸோ டேபிள் 5க்கு மேலே என்ன டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம ரிட்டர்னில் என்ன வருது, taxable outward supplies to a unregistered person where place of supply is other than the state where the supplier is located, that is interstate supply and invoice value is more than 1 lakh. ஓகேங்களா? ஸோ இன்வாய்ஸ் வேல்யூனா வேல்யூ இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி இஸ் மோர் தென் 1 லேக்காக இருந்துச்சு அண்ட் வந்து யூ ஹவ் டன் அ B2C சப்ளை. ஓகேங்களா? பிஸ்னஸ் டு கன்சியூமர். ஓகேங்களா? ஸோ பையர் இஸ் அன்ரெஜிஸ்டர்டு பர்சன் அண்ட் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த லொகேஷன் ஆஃப் சப்ளையர், அதாவது இன்டர்ஸ்டேட் சப்ளை. ஓகேங்களா? ஸோ interstate supply and வந்து invoice value வந்து more than வந்து 1 lakh and if you have made a வந்து B2C supply அப்படின்னா நீங்கள் இந்த டேபிள் 5ல நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த தட் டூ பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் வைஸ் ரிப்போர்ட்டிங் வந்து தேவை. லைக் B2B இன்வாய்ஸஸ் நீங்கள் B2C லார்ஜ் பிஸ்னஸ் டு கன்சியூமர் லார்ஜ் இன்வாய்ஸஸ்னு உங்களுக்கு இதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் வைஸ் டீடைல்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள் இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இன்வாய்ஸ் வைஸ் டீடைல்ஸ் வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் இங்கே. ஓகேங்களா? பிகாஸ் சின்ஸ் வந்து தீஸ் ஆர் வந்து லார்ஜ் வேல்யூஸ் உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் வைஸ் டீடைல்ஸ் வந்து கேட்குறாங்க. பட் as you may know B2C கேசஸில் வந்து பையர் வந்து ஐடிசி ரெசிபியன்ட் வந்து ஐடிசி வந்து கிளைம் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே, நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இவ்வளோதான்.
நெக்ஸ்ட் டேபிள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6A. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸு. ஸோ நீங்கள் இப்போ எதாவது ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணீங்க, அதாவது உங்களோட கரண்ட் மந்தில் இப்போ நீங்கள் ஒன்று வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்க. யூ ஆர் சப்ளையர், கரெக்டுங்களா? நான் உங்களை சப்ளையராக இமேஜின் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ வந்து மே மந்தில் நீங்கள் இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸஸ் நீங்கள் டேபிள் 6Aல நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் கவர்ட் அண்டர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ரேட்டட் சப்ளைஸ். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா நல்லா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ சப்போஸ் வந்து யூ ஆர் வந்து எக்ஸ்போர்ட்டிங் வந்து கூட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, உங்களோட வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து பாண்டு ஐ மீன் லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் ஐஜிஎஸ்டி பே பண்ணாமலே நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை நான் இப்போ வந்து லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் வந்து நான் வந்துட்டு டிக்ளேர் பண்ணி நான் வந்து பே பண்ணிட்டேன், சாரி நான் வந்து லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் நான் வந்து டிக்ளேர் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஐஜிஎஸ்டி பே பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ண டேக்ஸை நீங்கள் வந்து ரீஃபண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டேபிளில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ப்ளீஸ் கன்ஃபார்ம் டு பிலோ கைட்லைன்ஸ் ஃபார் ரீஃபண்ட் ஆஃப் ஐஜிஎஸ்டி பெய்ட் ஆன் எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நல்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து கூட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கு, நீங்கள் வந்து பண்ணுறீங்க. அண்ட் வந்து நீங்கள் வந்து எல்யூடி கீழே நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து கஸ்டம்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணணும். ஐஜிஎஸ்டி அட் த டைம் ஆஃப் எக்ஸ்போர்ட் நீங்கள் வந்து நம்ம இந்தியன் கஸ்டம்ஸு டேக்ஸ் வந்து பே பண்ணுவீங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து யூ ஹேவ் டு ஃபைல் வந்து ஷிப்பிங் பில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் வந்து டாக்குமெண்ட் இட் ஷுட் பி ஃபைல்டு பை எக்ஸ்போர்ட்டர் அட் த டைம் ஆஃப் எக்ஸ்போர்ட் ஃபார் வந்து கிளியரன்ஸ் ஆஃப் கூட்ஸ். நீங்கள் உங்கள் கூட்ஸை வந்து நீங்கள் போர்ட்லேருந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஷிப்பிங் பில் டாக்குமெண்ட் வந்து உங்கள் கஸ்டம்ஸ்க்கு நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் ஃபைல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா ஐஜிஎஸ்டி வந்து பே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஷிப்பிங் பில் டாக்குமெண்ட்டை தான் உங்களுக்கு வந்து கஸ்டம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு வந்து உங்கள் ஜிஎஸ்டி ரீஃபண்டுக்கு அதே தான் பேஸ் டாக்குமெண்ட்டாக வச்சுக்குவாங்க. ஓகேங்களா? நீங்கள் தனியாக வந்து திரும்ப வந்து ஜிஎஸ்டி நீங்கள் வந்து கஸ்டம்ஸ்க்கு பே பண்ண ஐஜிஎஸ்டியை நீங்கள் ரீஃபண்ட் வாங்கறதுக்கு நீங்கள் தனியாக எந்த ரீஃபண்ட் அப்ளிகேஷனும் நீங்கள் ஃபைல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஃபைல் பண்ண ஷிப்பிங் பில் டாக்குமெண்ட்டே சஃபிஷியன்ட்டு. ஸோ நீங்கள் ஷிப்பிங் பில் டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணிவிட்டு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணானையே நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் டேரெக்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு என்னென்னா உங்களோட ஜிஎஸ்டிஆர் 1ல் அந்த டேக்ஸ் பீரியட்க்கு நீங்கள் இந்த டேபிள் 6A எக்ஸ்போர்ட்ஸில் நீங்கள் வந்து உங்கள் டேட்டா வந்து ரிப்போர்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஜிஎஸ்டிஆர் 1லேருந்து நீங்கள் அதே மந்த்துக்கு உங்கள் ஜிஎஸ்டிஆர் 3Bயில் வந்து அந்த டேட்டா வந்து ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த கஸ்டம்ஸ் டேட்டா உங்களுக்கு இந்தியன் கஸ்டம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஐஸ்கேட் போர்ட்டல் இருக்கு இல்லைங்களா இந்தியன் கஸ்டம்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா அந்த டேட்டா எல்லாத்தையும் அவன் வந்து மேட்ச் பண்ணுவான். நீங்கள் வந்து ஷிப்பிங் பில்லில் நீங்கள் வந்து இருக்கிற டேட்டாவும் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருப்பீங்களா அதில் இருக்கிற டேட்டாவும் இந்த ஜிஎஸ்டிஆர் 1 நீங்கள் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்க்கு ஃபைல் பண்ணியிருக்கீங்களா இதில் இருக்கிற டேட்டா, இந்த 3 டேட்டாவும் உங்களுக்கு வந்து போர்ட்டல் வந்து மேட்ச் பண்ணும். ஐஸ்கேட் போர்ட்டல் இந்த 3 டேட்டாவும் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் மேட்ச் ஆகுதுன்னா உங்களோட ரீஃபண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட்டில் பே பண்ண ஐஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கஸ்டம்ஸ் என்ன பண்ணுவாங்க வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்க்கு வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வாய்ஸ் டேட்டா ஃபார் எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் இஸ் ப்ரொவைடட் இன் டேபிள் 6A. ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டிஆர் 1 டேபிள் 6Aல அந்த எக்ஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் நம்பர்ஸ் ப்ரொவைடட் இன் டேபிள் 6A ஆஃப் ஜிஎஸ்டிஆர் 1 as same that of the invoice details given in shipping bill. பாத்தீங்களா? நீங்க வந்து ஐஸ்கேட் போர்ட்டல்ல நீங்க ஃபைல் பண்ண ஷிப்பிங் பில்லும் நீங்க ஜிஎஸ்டிஆர் 1 6A ஃபைல் பண்ற ஷிப்பிங் வந்து இந்த இன்வாய்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகணும். ஓகேங்களா? அப்படி ஏதாவது மேட்ச் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து ஐஸ்கேட் போர்ட்டல் வந்து ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செலக்ட் வித் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் வந்து ஜிஎஸ்டி பேமெண்ட் ட்ராப் டவுன். அதாவது இப்போ இந்த 6A எக்ஸ்போர்ட் டேபிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் 2 ஆப்ஷன் இருக்கும். You have to choose with payment of tax because நீங்க வந்து டாக்ஸ் பே பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணாதான் நீங்க வந்து உங்களுக்கு போர்ட்டல் ஐஸ்கேட் போர்ட்டல் வந்து ரீஃபண்ட் வரும். ஓகேங்களா? அப்படி நீங்கள் டாக்ஸ் பே பண்ணாமல் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ரீஃபண்டுமே வரல. ஏன்னா நீங்கள் பே பண்ணாதானே வந்து உங்களுக்கு டாக்ஸ் பே பண்ணாதானே ரீஃபண்ட் வரும். ஓகேங்களா?
ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் டேக்ஸ் கட்டி பேமெண்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் பே பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா வித் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் கொடுங்க. இல்லை நீங்கள் டேக்ஸ் கட்டாமல் நீங்கள் வந்து LUT டிக்ளேர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணால் நீங்கள் 6A வந்து நீங்கள் வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் ஷிப்பிங் பில் நம்பர், ஷிப்பிங் பில் டேட்டு, போர்ட் கோட் ஆர் ஸ்பெசிஃபைட் மேண்டேட்டரி அண்ட் கரெக்ட்லி இன் கேஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் GSTR1 அண்ட் ஷிப்பிங் பில்ல பக்காவாக மேட்ச் ஆகணும். ஓகேங்களா? போர்ட் கோட்னா என்னன்னா, எந்த போர்ட்லேருந்து, இப்போ எந்த சென்னை போர்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கூட்ஸ் வந்து எந்த லொக்கேஷன்லேருந்து கூட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்றது அந்த போர்ட் கோட் உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணும். அந்த போர்ட் கோட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? பாருங்க, இன்வாய்சஸ் விச் டோன்ட் ஹேவ் தீஸ் டீடைல்ஸ் ஷால் நாட் பி சென்ட் டு ஐஸ்கேட் ஃபார் ஃபர்தர் ப்ராசஸிங். ஸோ நீங்கள் இப்போ டேபிள் 6Aல நீங்கள் இதெல்லாம் நீங்கள் தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, இல்லை மென்ஷனே பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து டேட்டா வந்து உங்களோட நீங்கள் ஐஸ்கேட் போர்ட்டலில் ஃபைல் பண்ண ஷிப்பிங் பில் டேட்டாவோட மேட்ச் ஆகலைன்னா வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆஃப் வந்து GST பெய்டு வந்து கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ போர்ட் கோடு 6 டிஜிட் கோடு ஆஸ் ப்ரிஸ்கிரைப்டு பை ஐஸ்கேட். ஓகேங்களா? ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்க, போர்ட் கோட் தப்பாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்கள் ரீஃபண்ட் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து இது உங்கள் அந்த ஐஸ்கேட் போர்ட்டல் வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ டீட்டெயில்ஸ் ஷுட் பக்கா மேட்ச் பிட்வீன் யுவர் GSTR1, யுவர் ஷிப்பிங் பில் அண்ட் த எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஆட் ரெக்கார்ட் வந்து கொடுத்துட்டு உங்கள் எக்ஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் டேட்டு, போர்ட் கோடு, ஷிப்பிங் பில் நம்பர் என்னது, டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ என்ன, பாருங்கள் GST பேமெண்ட் வித் ஆர் வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ வித் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ்னால் நீங்கள் வந்து LUT டிக்ளேர் பண்ணாமல், அதாவது RFD 11 உங்கள் GST போர்ட்டலில் ஃபைல் பண்ணாமல் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க. ஸோ அப்போனா உங்களுக்கு வந்து என்ன, நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணி நீங்கள் வந்து ரீஃபண்ட் கிளைம் பண்ணிக்கணும். அண்ட் GST ரீஃபண்ட் வில் கம் ஃப்ரம் ஐஸ்கேட் போர்ட்டல், நாட் ஃப்ரம் GST போர்ட்டல். ஓகேங்களா? ஏன் வந்து என்ன வந்து ஏன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது GST நீங்கள் வந்து எங்கே நீங்கள் வந்து யாருக்கு, கஸ்டம்ஸ்க்கு பே பண்ணியிருக்கீங்க, நீங்கள் GST டிபார்ட்மெண்ட்க்கு பே பண்ணல. ஸோ நீங்கள் வந்து ரீஃபண்ட் வந்து நீங்கள் GST டிபார்ட்மெண்ட் கிட்ட கேட்க முடியாது. நீங்கள் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட தான் நீங்கள் கட்டின டேக்ஸ் வந்து ரீஃபண்ட் கேட்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரீஃபண்ட் வரணும்னா நீங்கள் GSTR1ல இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணணும். அண்ட் தட் டீட்டெயில் ஷுட் மேட்ச் வித் யோர் ஷிப்பிங் பில் அண்ட் வந்து எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ். ஓகேங்களா? நீங்கள் இந்த சைடில் நீங்கள் வந்து உங்கள் வேலையெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஐஸ்கேட் வந்து ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. நோ இஷ்யூஸ். ஓகேங்களா? ஸோ வித் பேமெண்ட் ஆஃப் வந்து வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு, அண்ட் வந்து இஃப் இன்வாய்சிங் இஸ் அப்ளிகபிள் கிவ் யுவர் IRN நம்பர் இயர். ஓகேங்களா? ஸோ த டாக்ஸபிள் வேல்யூ அண்ட் வந்து ரொம்ப முக்கியம் சார், IGST தான் இருக்குது. பிகாஸ் எக்ஸ்போர்ட்ஸில் வந்து உங்களுக்கு என்னது, இட்ஸ் ஆல்வேஸ் இட் அஸ் அன் இன்டர்ஸ்டேட் சப்ளை. ஸோ உங்களுக்கு வந்து IGST மட்டும்தான் வரும். இங்கே வந்து உங்களுக்கு பாருங்கள், இது எல்லாமே உங்களுக்கு வந்து லாக்டு சப்ளை டைப். எப்பவுமே எக்ஸ்போர்ட் வந்து இன்டர்ஸ்டேட்டாக தான் இருக்க முடியும். சின்ஸ் பிளேஸ் ஆஃப் சப்ளைஸ் அவுட் சைட் இந்தியா அண்ட் லொகேஷன் சப்ளை இன் இந்தியான்றதுனால டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் இன்வால்வ் ஆகிக்கங்கட்டி எக்ஸ்போர்ட் இஸ் ஸ்டேட்டஸ் இன்டர்ஸ்டேட் சப்ளை அண்ட் வந்து IGST இஸ் லெவிட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்ஸ் எப்பவுமே வந்து இன்டர்ஸ்டேட் சப்ளை தான். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட்ஸில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வில் கோ பேக். ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேபிள் 7. ஓகேங்களா? டேபிள் 7 டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ டேபிள் 7ல் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். Tax applies net of debit notes and credit notes to unregistered persons other than the supplies covered in table 5. ஓகேங்களா? அதாவது taxable supply, அதாவது நீங்கள் வந்து உங்களோட டேக்ஸ் இன்வாய்ஸில் GST சார்ஜ் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் வந்துட்டு you have supplied to an unregistered person, that is B2C, and உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா and if the supplies வந்து interstate supply na the invoice value is up to வந்து 1 lakh, because more than 1 lakh interstate supply na நீங்க table 5ல நீங்க வந்து report பண்ணணும். you should not report in table 7, and all intrastate supplies are included in வந்து table 7. ஓகேங்களா? so that is your place of supply and location of supply or in the same state. ஓகேங்களா? so and வந்து these supplies should be given adjusted of net of debit notes and வந்து credit notes. ஓகேங்களா? ஏன்னா இங்க B2C others டேபிள்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சம்மரி தான் நீங்க வந்து சம்மரி டோட்டல் தான் வந்து கொடுப்பீங்க. நீங்க உங்க B2B இன்வாய்சஸ்க்கும் சரி, உங்க B2CL இன்வாய்சஸ்க்கும் சரி, நீங்க இன்வாய்ஸ் வைஸ் ரிப்போர்ட்டிங் வந்து இது பண்ணீங்க கொடுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ
இந்த B2B இன்வாய்ஸஸ்க்கு நீங்கள் ஏதாவது உங்களோட கரண்ட் டேக்ஸ் பீரியட் தட் இஸ் மே மந்தில் ஏதாவது கிரெடிட் நோட் டெபிட் நோட் இஷ்யூ பண்ணியிருந்தீங்கன்னா அப்போனா நீங்கள் அதை வந்து 9Bல நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா, கொடுத்துருக்காங்க பாருங்கள், டீட்டெயில்ஸ் ஆஃப் கிரெடிட் டெபிட் நோட்ஸ் இஷ்யூ டு ரெஜிஸ்டர்டு டேக்ஸ் பேயர்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் 5ல B2CL இன்வாய்ஸஸ்க்கு உங்களோட கரண்ட் டேக்ஸ் பீரியட் நீங்கள் ஏதாவது கிரெடிட் நோட்ஸ் டெபிட் நோட்ஸ் இஷ்யூ பண்ணியிருந்தீங்கன்னா அப்போனா நீங்கள் டேபிள் 9Bல நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா, பாருங்க, டீடைல்ஸ் ஆஃப் கிரெடிட் நோட்ஸ் டெபிட் நோட்ஸ் இஷ்யூடு ஃபார் அன்ரெஜிஸ்டர்ட் யூசர். ஓகேங்களா, ஆனால் இந்த B2C அதர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து எந்த கிரெடிட் நோட்டுமே இங்கே இல்லை. இந்த மாதிரி 9B மாதிரி இந்த டேபிள் 7க்கு எந்த 9Bமே கொடுக்கல. கரெக்டுங்களா, உங்களுக்கு வந்து ஃபார்மில் ஏன் ரிட்டர்னில் ஏன்னா அந்த டெபிட் நோட் கிரெடிட் நோட் நீங்கள் இந்த டேபிள் 7லேயே நீங்கள் நெட் ஆஃப் பண்ணி கொடுத்துடணும். பிகாஸ் ஏன் அந்த மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்காங்கன்னா டேபிள் 7ல் நீங்கள் வந்து B2B B2CL மாதிரி நீங்கள் வந்து இன்வாய்ஸ் பேஸ் ரிப்போர்ட்டிங் நீங்கள் பண்ணலை. நீங்கள் டோட்டல் தான் ரிப்போர்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்களா நீங்கள் உங்களோட பிளேஸ் ஆஃப் சப்ளை சூஸ் பண்ணிவிட்டு டோட்டல் வேல்யூஸை நீங்கள் இங்கே வந்து ரிப்போர்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து டோட்டல் வேல்யூஸ் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்னென்னா இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மே மந்த் உங்களுக்கு வந்து இவ்வளோ சப்ளைஸ் வந்து நீங்கள் வந்து B2C அதர்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து இவ்வளோ டோட்டல்ஸ் வந்து நீங்கள் இவ்வளோ டோட்டல் வந்து இவ்வளோ நீங்கள் வந்து கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணுறீங்க மே மந்தில், நீங்கள் வந்து டெபிட் நோட் இஷ்யூ பண்ணுறீங்கன்னா அந்த ஃபிகர்ஸ் எல்லாம் நெட் ஆஃப் பண்ணி நீங்கள் இங்கே வேல்யூ வந்து என்டர் பண்ணிக்கலாம். சின்ஸ் நீங்கள் இங்கே இன்வாய்ஸ் வைஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கல, ஸோ இன்வாய்ஸ் வைஸ் நீங்கள் வந்து நான் வந்து இந்த இன்வாய்ஸ்க்கு இந்த CN இஷ்யூ பண்ண, இந்த இன்வாய்ஸ்க்கு இந்த DN இஷ்யூ பண்ண அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டோட்டலை மட்டும் நீங்கள் நெட் ஆஃப் பண்ணி நெட் டோட்டலை மட்டும் நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் 8. ஓகேங்களா, ஸோ டேபிள் 8ல் நீங்கள் வந்து என்ன வந்து ரிப்போர்ட் பண்ணுறோம்னா நில் ரேட்டட் எக்ஸம்டட் அண்ட் நான் GST அவுட்வர்ட் சப்ளைஸ். ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்கன்னா இப்போது நீங்கள் வந்து மே மந்த்துக்கு நீங்கள் ஒரு வந்து சப்ளைன்னு உங்களை இமேஜின் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ வந்து B2B இன்வாய்ஸ் சப்ளை பண்ணுறீங்கன்னா டேபிள் 4ல் ரிப்போர்ட் பண்ணுவீங்க. B2CL பண்ணிங்கன்னா டேபிள் 5, B2C அதர்ஸ் பண்ணிங்கன்னா டேபிள் 7, இல்லை நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா டேபிள் 6A. ஓகேங்களா, இப்போது நீங்கள் இது எல்லாமே டாக்ஸபிள் சப்ளைஸ் சார். ஓகேங்களா, நீங்கள் எல்லாம் பார்ட் பண்ணிங்கன்னா இதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து டாக்ஸபிள் சப்ளைஸ், தட் இஸ் யூ வில் சார்ஜ் வந்து அவுட்புட் GST. ஓகேங்களா, எல்லாமே டாக்ஸபிள் சப்ளைஸ். வேர்ட் பாருங்கள், டாக்ஸபிள்னு எல்லாத்துலேயுமே வேர்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ எல்லாமே மேலே எல்லாமே நீங்கள் வந்து டாக்ஸபிள் சப்ளைஸ் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, ரிப்போர்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா, இப்போ இங்கே வந்து அப்போனா நீங்கள் இப்போ ஒரு மந்த்துக்கு நீங்கள் சப்போஸ் நீங்கள் நில் ரேட்டட் சப்ளை கூட நீங்கள் வந்து பண்ணலாம். வந்து நீங்கள் வந்து கரெக்டுங்க தோ சப்ளைஸ் விச் ஆர் வந்து ஃபார் விச் GST ரேட் இஸ் டிக்ளேர்ட் அஸ் 0% இந்த ஸ்கெடியூலு, இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து எக்ஸம்டட் சப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து அந்த கூட்ஸுக்கு வந்து இப்போ பேசிக் ஹெல்த் கேர் சர்வீசஸ்க்கெல்லாம் உங்களுக்கு என்னென்னா இந்த GSTs வந்து எக்ஸம்டட் பை வே ஆஃப் நோட்டிஃபிகேஷனு. அண்ட் வந்து என்ன நீங்கள் நான் GST சப்ளை கூட பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா நீங்கள் இப்போ வந்து பெட்ரோல் சப்ளைலாம் பண்ணுறீங்கன்னா அப்போனா அந்த சப்ளைஸில் நீங்கள் இங்கே வந்து என்டர் பண்ணணும். நீங்கள் இங்கே வந்து என்டர் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த சப்ளைஸ் நீங்கள் எய்தர் வந்து B2B பர்சன்ஸ்க்கு பண்ணலாம், இல்லைன்னா B2C பர்சன்ஸ்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி எய்தர் இன்டர்ஸ்டேட் ஆர் வந்து இன்ட்ரா ஸ்டேட். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் அந்த 4 ஆப்ஷன்ஸுமே இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பாருங்கள், திஸ் இஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து B2B பிகாஸ் சப்ளைஸ் டு வந்து நீங்கள் சப்ளைஸ் டு வந்து ரெஜிஸ்டர்ட் பர்சன். ஸோ திஸ் இஸ் வந்து B2B சப்ளைஸு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் B2B இன்ட்ராஸ்டேட் சப்ளைஸ். ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து B2C இன்ட்ராஸ்டேட் சப்ளைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா B2B இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ், B2C இன்ட்ராஸ்டேட் சப்ளைஸ், B2C இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ். ஓகேங்களா, ஸோ இந்த 4 சப்ளை நீங்கள் இங்கே வந்து டோட்டல் தான். ஓகேங்களா, நீங்கள் வந்து என்னென்னா இன்வாய்ஸ் வைஸ் ரிப்போர்ட்டிங் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டோட்டல் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பிகாஸ் உங்களுக்கு வந்து என்னென்னா இப்போது இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஐடிசியுமே உங்களால் ரெசிபியண்டால் கிளைம் பண்ண முடியாது. கரெக்டுங்களா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி நில் ரேட்டட் எக்ஸம்டட் சப்ளைஸ்லாம் நீங்கள் சப்ளை பண்ணிங்கன்னா அவுட்புட் சப்ளை நீங்கள் உங்களோட ஐடிசி கிளைம் நீங்கள் வந்து பண்ணவே முடியாது. நீங்கள் கரெக்டுங்களா, இந்த சப்ளைஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ண இன்புட்ஸ் மேலே நீங்கள் பே பண்ண GSTக்கு நீங்கள் கிரெடிட்டே எடுத்துக்க முடியாது. ஸோ இது வந்து உங்களுக்கு இன்வாய்ஸ் வைஸ் ரிப்போர்ட் பண்ணுறது வேஸ்ட்டு, யாருக்கும் எந்த யூஸ் இல்லை. அதாவது உங்களுக்கு யூஸ் இல்லை, உங்களோட பையருக்கும் யூஸ் இல்லை. ஸோ ஏன்னா இட் won't affect the tax. ஓகேங்களா, ஸோ அதனால உங்களுக்கு இங்கே வந்து
டோட்டல் மட்டும் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணால் போதும். ஓகே வியூவர்ஸ், நான் இப்போ ஜிஎஸ்டிஆர் பார்ட் 1 வந்து நான் இதோட டேபிள் 8ஓட நான் எக்ஸ்பிளனேஷன் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்ட் 2ல வந்து நம்ம டேபிள் 8 இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 9B அண்ட் 9Bயோட முடிச்சிருக்கோம், கரெக்ட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 7 டேபிள்ஸ் நம்ம இப்போ டிஸ்கஷன் வந்து முடிச்சிட்டோம். ஸோ இதோட நான் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2ல நம்ம எல்லா டேபிள்ஸ் வந்து ஜிஎஸ்டிஆர் 1ல ரிமைனிங் டேபிள்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ nice day. Bye bye. Thanks.